வணக்கம். இது கவியரங்கத்தின் கதைக்கான நேரம். இந்த பதிவில் நம்ம கேட்க போகிற கதை கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆங்கில நாவலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலுக்கு 1984 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த கதையில் என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே இந்த உலகம் இயற்கையால் உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தை பிரதிபலிக்கிறதா இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற நாவல். நம்ம கதையோட நாயகன் சாண்டியாகோ. இவர் ஒரு வயதான முதியவர். இவர் மீன் பிடிக்கிறதுல ரொம்ப வல்லவர். எவ்வளோ நாட்கள் ஆனாலும் மீன் இல்லாமல் கரைக்கு திரும்பவே மாட்டார். அப்படி மீன் பிடிக்கிறதுல திறமையாக இருக்கார். ஆனால் கடந்த 84 நாட்களாக இவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. உடனே சுற்றி ஊரில் இருக்க எல்லாருமே இவருக்கு மீனே பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால முதியவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நமக்கு எந்த மீனுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. இவர் கூட ஒரு சிறுவன் இருக்கான். அந்த சிறுவன் பேரு மனோலின். இவன் ஒரு 40 நாட்கள் கிழவனோட மீன் பிடிக்க போறான். கிழவனுக்கு பேச்சு துணையாவும் மீன் பிடிக்க ரொம்பவே உதவியாவும் இருக்கான். கிழவனுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாவும் பேச்சு துணையாவும் இருக்காங்க. ஆனா 40 நாளுக்கு அப்புறம் முதியவருக்கு மீன் பிடிக்க தெரியலன்னு ஊர்ல எல்லாரும் சொன்னனால அவனை வேறொரு படகுல ஏற்றி விட்டுறாங்க. நீ அங்கே போய் மீன் பிடிச்சிக்கோ, இந்த கிழவனோட மீன் பிடிக்காத, அவனுக்கு மீனே பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால கிழவன் ரொம்ப தனிமையாகவும் ரொம்ப சோர்வாகவும் ஆயிரான். எல்லாரும் நமக்கு மீன் பிடிக்க தெரியலன்னு சொல்றாங்களே அப்படின்னு. இறுதியா கிழவன் 85வது நாள் இரவு அப்போ இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மீன் இல்லாம கரைக்கு திரும்பவே கூடாது அப்படின்னு தன்னந்தனியாலா படகை எடுத்துட்டு கடலுக்கு போறாரு. கடலுக்கு போயிட்டு தூண்டில போட்டு மீன் வரதுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்காரு. நைட்டு விடிஞ்சும் போயிடுது. தூண்டில எந்த ஒரு மீனும் மாற்றதாவும் இல்லை. என்ன இருந்தாலும் கிழவன் அவருக்குள்ள நினைக்கிறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, மீன் இல்லாம இன்னைக்கு நம்ம கரைக்கு திரும்பவே கூடாது, கண்டிப்பா நமக்குன்னு ஒரு மீன் மாட்டும் அப்படின்னு. அப்போ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க போயே தூண்டில் அசையுது. ஒரு மீனும் மாட்டுது. அந்த மீனை அவரும் இழுத்து இழுத்து பாக்குறாரு. ரொம்ப பெரிய மீனா இருக்கு. அந்த மீனுடைய வேகத்தினால படகையே சாக்கிற அளவுக்கு அந்த மீன் பெரிய மீனா இருக்குது. கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மீன் மாட்டிருக்கே அப்படின்னு. அந்த மீன் கிழவனோட தூண்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப போராடுது. ஆனா கிழவன் தூண்டில விடவே இல்லை. கடைசியில ஈட்டியினுடைய உதவியால அந்த மீனை பிடிச்சிடுறாரு. கிழவனுக்கு ஒரு வருத்தம், என்னதான் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சாலும் பையன் நம்ம பேச்சு துணைக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவன் நமக்கு உதவியாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு பையனை பத்தி நினைக்கிறாரு. பொதுவாகவே பெரிய மீனை பிடிச்சா அதை படகுக்கு அடியில் கீழே தொங்க விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி தொங்க விட்டு கிழவன் ரொம்ப சந்தோஷத்தோட கரையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய சுறா அந்த மீனை அவர் கிழவன் பிடிச்ச அந்த மீனை சாப்பிட்றதுக்காக வருது. அங்கேயும் இங்கேயும் தொடர்ந்து என்ன செய்யுதுன்னா சுத்துது அந்த மீனை சாப்பிட்றதுக்காக. கிழவன் ஆனால் கொஞ்சம் கூட சோர்ந்து போகவே இல்லை. அந்த மீனை பிடிக்க அந்த சுறாவையும் விரட்டுறாரு. அந்த ஈட்டியை வச்சு குத்தி அந்த சுறாவையும் கொன்னுட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட கரையை நோக்கி போறாரு. கரைக்கு சேர்ந்துடுறாரு. அப்போதான் பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா, அவர் பிடிச்ச அந்த மீனோட தலையும் எலும்பும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அவர் பிடிச்ச மீனை ஒரு பெரிய சுறா துரத்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுறாக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த மீனை சாப்பிட்டு தலையும் எலும்பும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதை பார்த்து கிழமை ரொம்ப சோர்ந்து போறாரு. நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணோமே, கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப டயர்ட்ல வீட்டுல படுத்துடுறாரு. அவர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கண் முழிச்சு பாக்குறப்போ அவருக்கு எதிரில் அந்த பையன் உட்கார்ந்துருக்கான். அதாவது மனோலின் உட்கார்ந்துருக்கான். மனோலின் கிழவன்கிட்ட சொல்றான், தாத்தா நீ எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே கிழவன் கேட்குறாரு, நீ அந்த மீனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, ஊர்ல இருக்க எல்லாரும் நீ பிடிச்சிட்டு வந்த அந்த மீனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய மீனா இருக்கு, நீ மட்டும் எப்படி தாத்தா தனியா அவ்வளோ பெரிய மீனை பிடிச்ச அப்படின்னு கேட்குறான். இனிமே நான் உன் கூட தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்றான். நீ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வழங்கியன் தாத்தா அப்படின்னு. இதை கேட்ட கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வெளியில எட்டி பார்க்குறாரு. கரையில அவர் பிடிச்சிட்டு வந்த அந்த பெரிய மீனை சுத்தி எல்லா மக்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனை பத்தியும் அந்த கிழவனை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதையை எழுத்தாளர் முடிக்கிறாரு. இந்த நாவல்ல இருந்து என்ன ஒரு அழகான விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. நம்ம எப்போ முயற்சியை கைவிடுறோமோ அப்பதான் நம்ம உண்மையிலே தோத்து போறோம் அப்படிங்கிற அழகான விஷயம் அந்த நாவல்ல இருந்து நமக்கு தெரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.